சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மத்திய அரசு கஜா புயலுக்கான நிதி ஒதுக்கீடு, மத்திய அரசு கஜா புயலுக்கான நிவாரண நிதி 250 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. கேட்கப்பட்ட தொகை விட ரொம்ப குறைந்த பட்ஜெட்டாக ஒதுக்கப்பட்டிருக்கு. 276 கோடி. அதாவது இதற்கு மிந்தி பல புயல் வந்தது. எல்லா அரசுமே புயல் நிவாரணம் கேட்டு மேலே மத்திய அரசுக்கு புள்ளி வரத்தோடு அனுப்பப்படும். அதில் அவள் குறைத்துத்தான் கொடுப்பார்கள். எப்பொழுதும் கேட்ட நிதியை கொடுத்ததே கிடையாது. காங்கிரஸ் மத்தியில் ஆண்ட பொழுதும் காங்கிரஸ் அமைச்சரவையில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்த பொழுதும் தமிழகத்தில் பேரிடர் காலங்களில் புயலால் தமிழகம் பாதிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது தமிழக அரசு, அன்றைய தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற அரசு மத்திய அரசு கேட்ட தொகை விடுவிக்கவில்லை. எப்பொழுதுமே அவள் விடுவிக்கவில்லை. 2 வகை இருக்கின்றது. ஒன்று தற்காலிக நிவாரணம், இன்னொன்று நிரந்தர நிவாரணம். 2 அடிப்படையில் தான் அரசாங்கம் மத்திய அரசுக்கு நிவாரணம் கேட்கின்றது. தற்காலிக நிவாரணத்துக்கு பொறுத்தவரைக்கும் எஸ்டிஆர்எஃப் இருக்குது. அதை எடுத்து மாநில அரசு நிவாரணத் தொகை வழங்கலாம். என்னென்ன நிவாரணத்துக்கு வேணுமோ அந்த செலவழிக்கலாம். இன்றைக்கு நிரந்தர நிவாரணம் இருக்குது. பாலம் உடஞ்சி போயிட்டால் கட்டுறது, இப்படி இது என்டிஆர்எஃப். அதில் இது வந்தால் அதுக்கு உண்டான தொகை கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. என்டிஆர்எஃப்பில் அதுக்குன்னு ஒரு வரைமுறை வச்சுருக்கிறாங்க. அதில் எவ்வளவு இடம் பெறுகின்றதோ அந்த என்டிஆர்எஃப்பில் எவ்வளோ தொகை கொடுக்க முடியுமோ அதைத்தான் கொடுப்பார்கள். இது இந்திய அளவில் பூரா ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் மாநில அரசு கேட்ட நிதியை இதுவரை மத்திய அரசு கொடுத்ததில்லை. அதை அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதே மத்தியில் கேட்ட நிதி கிடைக்கல. தமிழகம் பூரா நிஜாம் புயல் பாதிப்புக்கு அப்புறம் நீங்கள் சுற்றுப்பயணம் செஞ்சு பார்த்தீங்க. இப்போ மத்திய அரசு வழங்கியிருக்கிற நிதி இதுக்கு சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது நிதி சரியாக இருக்குமா இல்லையாங்கிறது அரசாங்கத்துக்கு தான் தெரியும். எங்களுக்கு என்ன எந்த புள்ளி வரை எங்கிட்ட இருக்குது? அரசாங்கத்துக்கு தான் எவ்வளவு நிவாரணம் வேண்டும் என்று, நிவாரண பணிகளுக்கு எவ்வளவு செலவு, எவ்வளவு தொகை வேண்டும் என்பது அரசாங்கத்துக்கு தான் தெரியும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக அவர்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குது, இன்றைக்கு வேளாண்மை எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு, சாலைகள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு, இப்படி கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு நிவாரணத் தொகையை மத்திய அரசுக்கு கேட்பாங்க. அந்த புள்ளி வரும் அவர்கிட்ட தான் இருக்குது, எங்ககிட்ட கிடையாது. கர்நாடகாவில் வந்து இப்போ வறட்சிக்காக 3400 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதை காட்டிலும் ரொம்ப குறைவான நிதி தான் இங்கே. வறட்சிங்கிறது வேறு, புயலுங்கிறது வேறு. எதுக்கு எஸ்டிஆர்எஃப் ஏற்கனவே இருக்குது. மாநில பேரிடர் நிவாரண நிதி அதில் ஏற்கனவே பணம் இருக்குது. அதை எடுத்து நம்ம செலவு செய்யலாம். அது பத்தலைன்னா செலவு செஞ்சுட்டு மீண்டும் கேட்கலாம். கேட்கின்ற பொழுது இதற்கு உட்பட்டு, விதிகளுக்கு உட்பட்டு இருந்தால் மத்திய அரசு தரும். இதுதான் வாடிக்கை தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதே கிடைக்கலையே, அப்புறம் இப்போ எங்கே போய் கொடுக்க போகிறாங்க மத்திய அரசாங்கம்? அப்போயே அவர்கள் வாதாடி பெற முடியலையே. இது எத்தனை புயல் இருந்திருக்கு? தானே புயல், புரவி புயல், வர்தா புயல், எத்தனை புயல் நாங்கள் பார்த்தோம். அப்போ நான் கேட்ட நிதி கொடுக்கலையே, மத்திய அரசாங்கம் கொடுக்கலையே. அப்போது சேதம் அதிகம். இப்போ சேதம்லாம் பெரிய குறைவு. மழை ஒன்று தான் பெஞ்சிருக்குது. புயலால் எங்கேயுமே மக்கள் பாதிக்கலை. வேறு எது எல்லாம் மற்ற துறையில் இருக்கின்ற வேளாண்மையும் மற்றெல்லாம் பாதிக்கலை. வெள்ளத்தால் தான் பாதிச்சிருக்குது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது என்பது அதற்கு தேவையான நிவாரணத்தை இந்த அரசு கேட்டு பெற்றிருப்பதாக எனக்கு கிடைத்த தகவல். அது முழுமையாக மத்திய அரசு விடுவிக்கலை. இது காலங்காலமாக இருப்பது. இப்போ மட்டும் இல்லை, இன்றைக்கு மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அப்போதும் புயல் வந்தது, நிவாரணம் கேட்டாங்க அன்றைய திமுக அரசு. அப்பொழுதும் மத்திய அரசு விடுவிக்கலை. இப்போ நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சரியா இருந்ததுங்களா? அதாவது தேர்தல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குது. விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் பதில் சொல்ல முடியும். நீங்களும் அது விதிமுறைக்கு உட்பட்டு தான் கேள்வி கேட்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும். தேர்தல் சுமமான இந்த தேர்தல் ஒப்புகை சீட்டு சரிபார்க்க உச்சநீதிமன்றம் அந்த மனு ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு முக்கியமான கருத்து அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு தன்னாட்சி பெற்ற அதிகாரம் பெற்ற அமைப்பு. இதில் உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது அப்படிங்கும்பொழுது இது எந்த வகையில்? இது நீதிமன்றத்துக்கு உட்பட்ட பிரச்சனை. இன்னும் நீதிமன்றத்தில் இன்னும் முழுமையாக தீர்ப்பு வழங்கப்படவில்லை. அதுக்குள் செல்வது சரியல்ல.
அதாவது தேர்தல் சரி கிடையாது. எப்படி நாம் ஒரு கருத்து சொல்ல முடியுமா? நீதிமன்றத்தில் முழுமையான தீர்ப்பு கிடைக்கலையே, ஒத்தி வச்சிருக்காங்கல்ல. அது முழுமையான தீர்ப்பு வந்த பிறகு இந்த தேர்தல் விதிமுறைகள் எல்லாம் நீங்கிய பிறகு தான் இதற்கு பதில் சொல்ல முடியும். தேர்தல் ஆணையம் தன்னாட்சி பெற்ற அமைப்பா செயல்படுதா அப்படிங்கிறது அதுதாங்க. இது எல்லாம் நீதிமன்றத்தில் வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. இப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குது, அதுக்கு உட்பட்டு தான் நம்ம பேசணும். நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் போது அதில் இடையில் போய் சொல்லுவது அது குந்தம் விளைவிக்கணும். அதனால் அது சரியாக இருக்காது. இந்த நீதிமன்ற தீர்ப்பு இறுதியாக வந்த பிறகு நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்கணும். கடந்த மக்களவைத் தேர்தலில் வழக்கம் போல வாக்குப்பதிவு இருந்ததுங்களா? எங்கேயும் ஏதாவது உங்களுக்கு மனசுக்கு ஒப்பாத மாதிரி நிகழ்வுகள் ஏதாவது உங்களுக்கு தெரியுதுங்களா? இது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கோடை வெயில் வாட்டி வச்சது உங்களுக்கு எல்லாம் தெரியும். கடுமையான வெயில். இது வரைக்கும் இந்த அளவுக்கு வெயிலே அடித்தது கிடையாது. இந்திய அளவில் பார்க்கும்போது 2 நாளைக்கு முந்தி 3வது இடம் சேலம் இருக்குது. வெப்பம் அந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குது. அவை இன்றைக்கு வெப்பம் அதிகரித்தனால மக்கள் இயல்பாக வாக்களிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் தங்களோட ஜனநாயக கடமையை நம்முடைய தமிழ்நாடு மக்கள் ஆற்றியிருக்கிறார்கள். இப்போ தேர்தல் ஆணையத்து மேலே இன்னொரு சர்ச்சை எழுந்திருக்கு. பிரதமர் மோடி சர்ச்சைக்குரிய வகையில் பேசினதுக்கு அவருக்கு கடிதம் அனுப்பாம அந்த கட்சிக்கு அனுப்பியிருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம்? எல்லாம் தான் சொல்ல தேர்தல் விதிமுறைகள் இருக்கிறது. இது வரையறைக்குள்ளே தான் பேச முடியும். புரியுதுங்களா? இதையெல்லாம் தேர்தல் முடிந்த பிறகு இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் எல்லாம் நீங்கிய பிறகு முழுமையான பதில் கொடுக்கலாம். இதெல்லாம் தேர்தலுடைய ஆணையத்துடைய சம்மந்தப்பட்டது. இதில் போய் நாம் இடைமறித்து பேசுவது சரியல்ல. இதுவும் இப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் இது தொடர்ந்துகிட்டு இருக்குது. மக்களவை தேர்தல் முடிவுக்கு பின்னாடி அதிமுகவோட ஏதேனும் மாற்றங்கள், புதிய நோக்கங்கள் இருந்தால் அப்பொழுது சொல்லப்படும். இப்போ மேட்டூர் அணை விவகாரம், இப்போ ஏற்கனவே வெப்ப அலை அதிகமாக இருக்குது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே போல் மேட்டூர் அணையை தூர்வாரத்துக்கான திட்ட வரைவு 3000 கோடிக்கு நீர்வளத்துறை அரசுக்கு பரிந்துரை பண்ணியும் நிதிநிலை காரணமாக அதை இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்காங்க. 30 டிஎம்சி அளவுக்கு தண்ணீர் தேக்கலாம், அந்த மாதிரி தூர் வாரலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. இதுக்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தூர் வாரப்பட்டது. இதற்கு ஒரு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணியும் கொண்டு வரப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு வந்த பிறகு இந்த அரசு கிடப்பிலே போடப்பட்டது. தண்ணீர் தேங்கி தமிழகத்திற்கு மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள நிவாரணமாக 276 கோடி ரூபாய் நிவாரணமாக மத்திய அரசு ஒதுக்கியிருக்கக்கூடிய நிலையில் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதுவரை தமிழக அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு கொடுத்ததில்லை என தெரிவித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.